ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் ஃப்ரம் தமிழ் மகேஷ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு கத்திரிக்காய் இடித்த மசாலா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்ட்டு அம்மா செய்வாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அதனால் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியா, ஒரு 4-5 மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன புளி கொஞ்சோண்டு, ஒரு 2-3 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுந்து, காஞ்ச மிளகா ஒரு 10 பீஸு, தேங்காய் பதை 2, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை பெருங்காயம். இதை நான் எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை சுட்டுக்கலாம் வாங்க. நெருப்பில் எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காய். சுடுறதுக்காக அப்படி வச்சுக்கிறேன் நான். அடுப்பு வச்சு நல்லா தோல் வெடிப்படும். அது சுட்டு வெந்ததுன்னா தோலெல்லாம் வெடிப்படும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெடிச்சிடும். இப்போ நல்லா சுட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். அது ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு வைத்த மசாலாலாம் காரம் நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட. காரம் இவ்வளோ வேணுமா தெரியல. மோஸ்ட்லி சொத்தை வராது. கத்திரிக்காய் மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. கொஞ்சம் ஆற விடலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு இது வந்து இப்போ நம்ம இடிக்க போகிறோம். இதை இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் ஆறட்டும். சரிங்களா? ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் இடிஞ்சு இப்போ காட்டுறேன். இந்த உரல் எடுக்கிறேன். இது உரல் எடுக்கணும். இது தேவையான உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பு
இப்போ இதெல்லாம் இந்த உரல் அது கீழே விழுது பாரு. போட்டுக்கலாம் இது உள்ள ஒரு சிட்டிகை பெருங்காயம், சும்மா ஒரு பிஞ்சு. இது கூட இந்த பொடிச்சு வச்ச பொடியை கொஞ்சம் போட்டுட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டு இடிக்கணும். சின்ன உரலாக இருக்குதுல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கும். பெரிய உரல் வந்து நமக்கு சிந்தாமல் வரும். கத்திரிக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். கேட்டது என்ன? சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த பொடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இதை வந்து 1 வீக் கண்டெயின் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில். இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் போட்டோ சுட சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இல்லை பருப்பு சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.